இட்லி கடை மூவில இருந்து பார்த்திபனோட கேரக்டர் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷனோட லோக் படம் 200 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மலையாள சினிமாவோட 4வது 200 கோடி வசூல் படம் இது. ரவிமோகன் டைரக்ஷன்ல யோகி பாபு ஒரு படம் ஒன்று நடிக்க போறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மூவிக்கான போஸ்டர் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ப்ரோமோ நாளைக்கு ஈவினிங் 6:06 வரப்போகுது. 96 பிரேம்குமார் டைரக்ஷன்ல பகத் ஃபாசில் ஒரு படம் ஒன்று பண்ண போறதா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பிரேம்குமார் அபிஷியலா சொல்லிருக்காரு. கவினோட கிஸ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சதீஷோட டைரக்ஷன்ல கவின் பிரீத்தி அசுரணி நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. செப்டம்பர் 19 மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயனோட மதராசி படம் இது வரைக்கும் 69 கோடி கிட்ட வசூல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான வசூல் பெருசா பாதிக்கப்படல ஒர்க்கிங் டேஸ்லயும். ஏன்னா மூவிக்கான ரிவ்யூஸ் மிக்சடா தான் வந்திருக்கு, நெகட்டிவா வரல. அண்ட் மூவிக்கான புக்கிங்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சோ இதனால வசூல் பெருசா பாதிக்கப்படல. அண்ட் சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவிஸ் பத்தியும் கன்ஃபார்மான லைனப் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயனோட SK25 மூவியை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி. அடுத்து SK26 மூவியை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஒரு டைம் டிராவல் மூவிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் SK27 படத்தை புஷ்கரன் காயத்ரி டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெயிலர் 2வோட ஸ்டார் கேஸ்டை கேட்டிருக்காரு. இன்னும் ஸ்டார் கேஸ்டுக்கான அப்டேட் ஃபுல்லா வரல. ஆனா பார்ட் 1ல நடிச்ச மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் பார்ட் 2லயும் இருப்பாங்க. இட்லி கடையோட ஆடை லான்ச் இருக்க அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த வாரம் இதுக்கான அப்டேட் வந்துடும். ஜினி மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க் எல்லாம் முடிஞ்சது தான். ஆனா என்ன ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. நான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். இதுக்கான பதில் STR49 வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா அதுக்காக தனுஷை கேமியோ ரோல் எல்லாம் பண்ண வைப்பாங்களான்னு இப்போதைக்கு தெரியல. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மகாவதார் நரசிம்மாவோட OTT அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த செப்டம்பர் மாசம் தான் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. பராசக்தி படம் தமிழ் நியூயருக்கு வரப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு வரப்போறதா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டா தான் அந்த டாக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா தமிழ் நியூயருக்கு வரப்போறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது இப்போதைக்கு. ஒரு மூவியோட ரிலீஸ் டேட்டை யாரு முடிவு பண்ணுவா, டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரானு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணுவாரு. டைரக்டர் சஜஷன் வேணா கொடுக்கலாம் இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலான்னு. ஆனா ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணுவாரு. STR49 ஃபுல் ப்ரோமோ வீடியோ எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இந்த மாசம் வந்துடும். DNA மூவிக்கான கலெக்ஷனை கேட்டிருக்காரு. இதுக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் இல்ல. மூவி டீசெண்டா போயிருக்கு. இந்த மூவிக்கான அப்டேட் இல்லைன்னு நேத்திக்கே நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோ கரெக்டா பாருங்க. வீடியோட கடைசியில எல்லா கமெண்ட்டும் போட்டு சொல்லியிருப்பேன் இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் என்கிட்ட இல்லைன்னு. இதுக்கான பதில் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்க பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதை நிறுத்தினேன். இப்போ திரும்ப இந்த மாதிரி வீடியோ போட சொன்னீங்கன்னா நான் எந்த நம்பிக்கையில இந்த வீடியோ போடுறது, நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு. ஒரு சிலர் பார்ப்பீங்க, ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பாக்குறது இல்ல நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டா. இந்த கமெண்ட்டுக்கான பதில் ஸ்கிரீன்ல வரும். நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் திருடா திருடி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.